Assalamualaikum and hello friends. Welcome back to my channel Ramiza's Journey. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? I hope you all are doing great inshallah. Alhamdulillah நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களோட பத்ர் போரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அன்றைக்கி எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு நாங்கள் பத்ருக்கு போனோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பீர் ருஹா அண்ட் பீர் ஷிஃபாவை அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பத்ரு போனோம். பீர் ருஹா அண்ட் பீர் ஷிஃபாவில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அந்த வாட்டரில் ஹீலிங் பவர்லாம் இருக்குன்னு. அதெல்லாம் ட்ரூ இல்லை. பிகாஸ் ஹதீஸ்லேயோ இல்லை குர்ஆன்லேயோ அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஜம்சம் வாட்டரை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை நான் உங்களுக்கு இங்கே தெரியப்படுத்திக்கிறேன் இன்ஷால்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட பத்ர் போரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். பத்ர் போர் எப்போ நடந்துச்சுன்னா 624 காமன் ஏராவில் நடந்துச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணதுக்கப்புறம், மக்காலேருந்து மதினாக்கு ஹிஜ்ரா பண்ணதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போர் எப்படி உருவாச்சுன்னா, மதினாவில் இருக்கையில் ரசூலுல்லாஹ் எப்போவுமே நினைப்பாங்க முஹாஜிரனை பார்த்து. முஹாஜிரன்னா யாருன்னா அவங்களோட மக்காலேருந்து மதினாக்கு ஹிஜ்ரா செஞ்சவங்க, இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு. அவங்க மதினாவில் ஒரு அகதிங்கள் மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களோட வீடு வாசல் ஃபேமிலி வேலை எல்லாம் விட்டுட்டு இங்கே இப்படி இருக்கிறாங்களேன்னு அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நியூஸ் வருது எப்படின்னா, அபு சுஃபியான் மக்காலேருந்து வியாபாரத்துக்கு ஷாமுக்கு போகிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் வியாபாரத்துக்கு போகிறவங்க அந்த ஹோல் மக்காக்கே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரசூலுல்லாஹ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இதை நம்ம பறிச்சுக்கிட்டா குறைஷ்களை நம்ம கொஞ்சம் வீக்காக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் பலமாகலாம், அவங்கள கொஞ்சம் வீக்காக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க சஹாபாவை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 100 பேரை கூட்டிக்கிட்டு அபு சுஃபியான்கிட்டருந்து அதை பறிக்கலான்னு போகிறாங்க. அப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி அபு சுஃபியான் ஷாமுக்கு போயிட்டாங்க. அதனால் வருத்தத்தோடு திருப்பி மதினாக்கு போயிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தல்ஹா அண்ட் சைட்டை தூதா விட்டுட்டு வருவாங்க. அவங்க திரும்பி எப்போ வர்றாங்க, ஷாம்லேருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு திரும்பி அபு சுஃபியான் எப்போ வராங்களோ அப்போ அந்த நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு வர்றாங்க. அபு சுஃபியான் வியாபாரத்தை ஷாமில் முடிச்சுட்டு திரும்பி வர்றது தல்ஹா அண்ட் சைடுக்கு தெரிஞ்சு அவங்க ரசூலுல்லாஹ்க்கு நியூஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாங்களை கூப்பிட்டுக்கிட்டு முஹாஜிருன் அண்ட் அன்சார் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பத்ருக்கு போவாங்க. பத்ர் மதினாலேருந்து 130 கிலோமீட்டரில் இருக்குது அண்ட் மக்காலேருந்து 355 கிலோமீட்டரில் இருக்குது. எத்தனை பேர் புறப்படுவாங்கன்னா 313 பேர், 70 ஒட்டகம், 2 குதிரை அண்ட் கொஞ்சம் ஆயுதங்கள். ஏன்னா அவங்க போருக்குன்னு கிளம்பல, ஜஸ்ட் அபு சுஃபியானோட அந்த வியாபார பொருட்களை பறிக்கணும்னு கிளம்புறாங்க. அப்போ கூட சில சஹாபியா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னோட ஒட்டகம் அந்த இடத்துல இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை பரவாயில்ல, இப்போ யார் ரெடியாக இருக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. 70 ஒட்டகம் தான். ஸோ 313 பேர் எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, 3 பேர் ஒரு ஒட்டகத்துக்கு மாற்றி ஏறி போயிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சுற்றி உள்ள இடத்த இப்போவே இது இவ்வளோ மழையாக கரடு முரடாக இருக்குது. ஸோ அந்த டைமில் இதை விட ரொம்ப இதாக இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மீன் டைம் அபு சுஃபியான் ஷாம்லேருந்து மக்காவுக்கு புறப்படுறாங்க. பத்ர் வழியாக வரையில் அவங்க அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி புதுசாக யாரும் வந்தாங்களா, எதுவும் விசாரித்தாங்களா, என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா அபு சுஃபியான் ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன், ரொம்ப திறமைசாலி. அவங்களோட அறிவுக்கு தோணுது என்னென்னா, ரசூலுல்லாஹ் இங்கே தானே மதினா கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால அவங்க விசாரிக்க. அண்ட் அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் 2 பேர் புதுசாக வந்தாங்க, அந்த இருக்கிற கிணறு முன்னால் தான் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அபு சுஃபியான் உடனே அந்த கிணறுக்கிட்ட போய் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த குதிரையோட பாதம்லாம் இருக்குது அண்ட் அங்கே பேர்த்தம்பழம் கொட்டை இருக்குது.
அந்த கொட்டையை பார்த்ததோடய அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது மதீனாவோட பெருத்த கொட்டை அப்படின்னு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு அப்போவே. ஸோ அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா குரைஷ்க்கு, அபுஜஹலுக்கு நியூஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட பொருட்களை, என்னோட சேஃப்டிக்கும் நம்மளோட பொருட்களுக்கும் ஆபத்து வரப்போகுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ட் அவங்களோட ஆட்கள் வந்து நம்மளை தாக்க போகிறாங்க அப்படின்னு அபுஜஹலுக்கு அவங்க நியூஸ் அனுப்புகிறாங்க. அபுஜஹலுக்கு இந்த நியூஸ் போனதோட அவங்க குரைஷ் ஆட்கள் எல்லாத்தையும் கெதர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மதீனாலேருந்து முஹம்மது அண்ட் அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து அபு சுஃபியானை பறிக்க போகிறாங்களாம் நம்மளோட வியாபார பொருளெல்லாம் அப்படின்னு. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதான் நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ், நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த உலகத்தை விட்டு முஸ்லீம்களை நம்ம அழிச்சிடலாம், முஹம்மது அண்ட் அவங்க ஃபாலோவர்ஸை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க போருக்காவண்டி கிளம்புறாங்க. 1300 பேரை கெதர் பண்ணி அளவு இல்லாத கேமல்ஸ், 100 குதிரை, போதியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மக்காலேருந்து கிளம்புறாங்க. இதுக்கடையில் அபு சுஃபியான் ரொம்ப திறமைசாலி. அவங்க நம்ம வேறு பாதை மூலியமாக போய் மக்காவை சேஃபாக போயிடலாமான்னு பார்த்து ஜிட்டா வழியாக சுற்றி போகலாம் அப்படின்னு கிளம்பி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போய்கிட்டு இருக்கையில் அவங்க நியூஸும் அனுப்புகிறாங்க அபுஜஹலுக்கு, இந்த மாதிரி நான் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்களை கூட்டிகிட்டு சேஃபாக சுற்றி வர்றேன், நீங்களே வர வேணாம் அப்படின்னு. அபுஜஹலுக்கு இந்த நியூஸ் போயுமே, இல்லை நான் திரும்பி போக மாட்டேன், நான் வந்து முஹம்மதுகிட்ட நான் காமிக்க போகிறேன், அரப்னா யார், என்னோட இறகுனெல்லாம் காமிக்க போகிறேன், நான் வந்து போருக்கு போகலான்னா கூட அங்கே ஒரு கேம்ப் பண்ணி நான் நல்லா குடித்து ஆடி பொண்ணுங்களெல்லாம் ஆட விட்டு பார்ட்டி பண்ணி இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இதுக்கடையில் அவங்களோட சில பேர் குறைஷ் ஆளுக்க அக்ரி பண்ணாதவங்க கிட்டத்தட்ட 300 பேர் அவங்க வந்து மக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஸோ அபுஜஹல் அண்ட் 1000 குறைஷுங்க மதீனாவை நோக்கி வர்றாங்க ரசூல்லாவை போர் தொடுக்கிறதுக்கு. இது ரசூல்லாவுக்கு தெரிய வருது. அண்ட் அவங்க முஹாஜிருன் அண்ட் அன்சாருங்களை கூப்பிட்டு அவங்க ஷூரா நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அபு சுஃபியான் அண்ட் அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து வேறு பாதை மூலியமாக போயிடுச்சு. இப்போ அபுஜஹல் வந்து நம்மளுக்கு போர் எடுக்கிறதுக்காண்டி வராஹா, நான் வந்து உங்கள்கிட்ட தான் கேட்கணும், நம்ம திரும்பி போயிடலாமா இல்லை போருக்கு போகலாமா என்ன அப்படின்னு. அப்போ வந்து அபுபக்கர் அசிதி அண்ட் உமர் அல் ஹத்தாப் என்ன சொல்கிறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் என்ன வழியை காமிக்கிறாங்களோ அதுபடி நடங்க, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அல் மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் என்ன சொல்கிறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அல்லாஹ் அவங்கள எப்படி கைட் பண்ணுறாங்களோ அதையே நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் வந்து உங்களை பானி இஸ்ராயில் மூசா நபிட்ட என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போருக்கு போங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொன்னோமே, அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் எங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதை கேட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாம் முஹாஜிருன் சொன்னதுலாம், அதாவது மதீனாவிலேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வந்தவங்க. இப்போ அன்சாருங்கள் என்ன சொல்லுவாங்கன்ட்டு ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அன்சாரிங்க வந்து மதீனாவாசி. ஸோ அந்த அன்சார் கூட்டத்திலேருந்து சாத் இப்னு முஅத் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வந்து அல்லாஹ்வோட தூதர்னு நாங்கள் நம்புகிறோம், இஸ்லாமை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், உங்கள் கூடயே இருப்போம் கடைசி மூச்சு வரைக்கும் அப்படின்னு இவங்களும் அவங்களோட இதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ரசூல்லா வந்து ஓகே அப்போ நம்ம வந்து போருக்கு கிளம்பலான்னு ரசூல்லா அந்த சஹாபாக்களை கூட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷனை சூஸ் பண்ணி அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. கிணறு இருக்கிற இடமா, நல்ல பெரிய கிணறு இருக்கிற இடமா பார்த்து. அண்ட் ஒரு சஹாபா சொல்கிறாங்க, மற்ற இங்கே வந்து சுற்றி ரொம்ப கிணறாக இருக்குது, மற்ற கிணறெல்லாம் நம்ம அடைச்சிடலாம், அப்போ தான் குறைஷ் காஃபீர்களுக்கு வந்து தண்ணி இருக்காது அப்படின்னு. ஸோ ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. இங்கிட்டு அபுஜஹல் அண்ட் குறைஷ்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த நைட்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை இறக்குறான். மலையை இறக்கி இங்கிட்டு
முஸ்லீம்களுக்கு வந்து கிணறுல தண்ணி நல்லா நிறைஞ்சிருது. ஆனால் காஃபிர் குறைஷ் இருந்த இடம் வந்து சேரும் செவதியுமாகி அவங்களுக்கு அந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இல்லாமல் போயிடுது. அந்த போருக்கு முன்னாடி அந்த நைட்டு சஹாபா எல்லாரும் நல்லா தூக்கம் வந்து தூங்கிடுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர. ரசூலுல்லாஹ் விடிய விடிய தூங்காமல் அல்லாஹ்ட்ட தொழுது துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கலை. அல்லாஹ் அந்த சஹாபா எல்லாத்துக்கும் தூக்கத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சதோட ஒரு தனி பலம் வரணும் அப்படின்ட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்து அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த காலையில் சஹாபா எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்திரிக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே அப்போ நோன்பு பிடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நம்ம முஸ்லீம்க பிடிச்ச நோன்பு. அண்ட் இந்த போர் நடக்கையில் வந்து 17வது நோன்பு வச்சுக்கிட்டு தான் சஹாபா எல்லாரும் போரில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ போரில் கலந்துருக்கையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அந்த குறைஷ் காஃபிருங்க வந்து 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்ததோட துவா செய்கிறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கூட இருக்குது அப்படின்னு அல்லாஹ் துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ் இந்த போரில் எங்களுக்கு வெற்றியை தான், இந்த போருக்கு அப்புறம் நாங்கள் தோத்துட்டா உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டோம் இஸ்லாம், அதனால நீ எங்களுக்கு இந்த போரில் வெற்றியை தாயா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. அந்த டைமில் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த குரூப்லேருந்து 3 பேரும் அந்த குரூப்லேருந்து 3 பேரும் தான் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் போர் தொடங்கும். ஸோ நம்மளோட முஸ்லீம்க சைட்லேருந்து கலந்துக்கிட்டது வந்து அலி பின் அபி தாலிப், ஹம்சா இப்னு அப்துல் முத்தாலிப் அண்ட் வந்து இன்னொருத்தவங்க உபைடா இப்னு அல் ஹரித். அவங்க காஃபிர் குரைஷ்லேருந்து வந்த 3 பேர் யாருன்னா உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, அல் வலித் இப்னு உத்பா. இது 3 பேரும் இந்த 3 பேரையும் ஃபைட் பண்ணாங்க. அதில் வந்து முஸ்லீம்க தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் தான் போர் தொடங்க ஆரம்பிச்சது. போர் ஆரம்பித்ததோட 2 பக்கமும் ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்டா, முஸ்லீம்க கண்ணுக்கு வந்து குறைஷாளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி குறைஷிங்களுக்கு வந்து முஸ்லீம்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அங்கே உள்ள மண் எடுத்து மக்காவோட முஷ்ரிக்குங்க மூஞ்சியில் எறிவாங்க. இதை வந்து அல்லாஹ் குர்ஆனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறான். சூரா அன்ஃபால் 17வது இதில், நீ எரியலை அந்த மண்ணை, நான் தான் எரிஞ்சேன் அப்படின்ட்டு. அந்த மண் எரிஞ்சதோடு அவங்க வந்து ரொம்ப டிஸ்ஓரியன்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு காரணம் நம்மளோட வெற்றிக்கு. அண்ட் இன்னொன்று வந்து இந்த பத்ர் போரில் தான் அல்லாஹ் வந்து மலக்கத்மார்களை வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ட் முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இறக்குவான். இது வந்து சூரா இம்ரான் 125வது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் ரிமைன் பேஷனாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி நான் வந்து பத்ர் போரில் உங்களுக்கு 5000 ஏஞ்சல்ஸ் இறக்கணுனோ அந்த மாதிரி அப்படின்னு. இந்த பத்ர் போர் வந்து ஒரு உதாரணம். நம்மளுக்கு வந்து அல்லாவோட ஹெல்ப் இருந்தால் எதை வேண்டாலும் நம்ம சாதிக்கலாண்டு. என்ன தான் முஸ்லீமுங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருந்தாலும் 313 மாத்திரம் ஃபைட் வித் 1000 பீப்புள் அண்ட் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அல்லாவோட துணையில் நம்ம தான் வெற்றி பட்டோம் இந்த பத்ர் போரில். மிகப்பெரிய வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம் பத்ர் போரில். ஏண்டா நம்ம வந்து 14 சஹாபாவை தான் இழந்தோம் பத்ர் போரில். அண்ட் காஃபிர் குரைஷ் வந்து 70-80 பேர் மௌத்தாயிட்டாங்க, அபுஜஹல் உள்பட. நம்ம இந்த பத்ருக்கு போனால் இதான் வந்து ஷுஹாடா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்களோட மாக்காம்லாம் இருக்குது. இந்த தூணில் வந்து அந்த மௌத்தா ஷாஹிட்டான 14 சஹாபியா பேரும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒருத்தவங்களை மாத்திரம் இங்கே வந்து 13 பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒருத்தவங்களை மாத்திரம் வேறு இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்த நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஷாஹிட்டான அந்த 14 சஹாபா வந்து
Sayyidina Umar ibn Abi Waqqas, Sayyidina Safwan ibn Wahab, Sayyidina Duh Shimalayan ibn Abdi, Sayyidina Mihja ibn Saleh, Sayyidina Akil bin Al-Bukair, Sayyidina Ubaidah ibn Al-Harith, Sayyidina Sa'ad ibn Khaytama, Sayyidina Mubashir ibn Abdul Al-Mundir, Sayyidina Haritha ibn Suraka, Sayyidina Rafi ibn Mu'ala, Sayyidina Umair bin ibn Humam, Sayyidina Yazid ibn Al-Harith, Sayyidina Muawith ibn Al-Harith, Sayyidina Auf ibn Al-Harith. இதான் வந்து நான் மென்ஷன் பண்ண அந்த தனியாக அடக்கம் பண்ணியிருக்கிற சஹாபா. இவங்க வந்து சைடினா உபைடா இப்னு அல் ஹாரிஸ். இவங்க வந்து கொண்டு போகிற வழியிலேயே மௌத்தா ஷஹீத் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள இங்கேயே அடக்கம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த பாக்கி 13 சஹாபால அங்கே அடக்கம் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்மளோட எண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஐ ஹோப் யூ ஆல் லைக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி. நான் ஏதாவது ஃபேக்ட் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா ஐ ஹோப் யூ கேன் கரெக்ட் மீ இன் த காமெண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் யூ ஆல் கேன் pray and make a dua for all the people in Palestine, Syria, Afghanistan. இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் நல்ல வழியை காமிச்சு அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் அந்த வேதனையிலிருந்து இதுங்கணும் வெற்றியை தரணும்னு நம்ம துவா செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ். Okay friends, I will see you all again in another video. Until then, take care and assalamualaikum.